பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை நாளுக்காக ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய முகத்தை, கர்த்தருடைய சிங்காசனத்தை நோக்கி நாங்கள் இந்த காலையிலே வந்து கர்த்தாவை இருக்கிற இடங்களிலே உம்மை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கெங்கு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பாடல்களையும் செய்தியும் கேட்கிறார்களோ அந்தந்த இடங்களிலே அவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய பிரசன்னத்தால் அவருடைய இல்லங்களையும் அந்த இடங்களையும் நீ நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் நல்லவர். கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். முழு பொறுப்பையும் ஆவியானவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரமபிதாவே, ஆமென். ஜபத்துக்கு பதிலுண்டு
29ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணினார். பூமியின் கடையாந்திர பகுதிகளை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை விழித்து அவர்கள் எழும்புவார்கள். ஆமென். எங்களோடு கூட சேர்ந்து சோர்ந்து போகிற உள்ளங்களை கர்த்தர் இந்த காலை வேளையில் உயிர்ப்பிக்கும்படியாக இந்த பாடலை எங்களோடு கூட நீங்கள் சேர்ந்து பாடும்படியாக உங்களை நாங்கள் அழைக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை ஸ்தோத்திரங்களிலே பிரியப்படுகிற எங்கள் தேவன், இந்த ஆராதனை பாடல்களிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அவருடைய சோர்விலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி
தெய்வீக பலத்தால் அவர்களை இடைக்கட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற தேவன் சோர்ந்து போவதில்லை, நாங்களும் சோர்ந்து போக மாட்டோம். ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட நீர் பேசி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த ஆராதனை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை நம்முடைய தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் ஒரு பாகத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். We would like to read for this morning meditation from Luke's Gospel chapter 1 and verse 13. தூதன் அவனை நோக்கி, ஜகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. But the angel said unto him, Fear not, Zacharias, for thy prayer is heard. ஜகரியா என்னும் ஒரு ஆசாரியனிடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தைகள். பரலோகத்திலிருந்து தேவனால் அனுப்பப்பட்ட தேவ தூதன் ஜகரியா என்னும் ஒரு ஆசாரியன் ஆண்டவருக்கு தூபம் காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் பேசின வார்த்தைகள். இன்றைக்கு நமக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாக தர விரும்புகிறார். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. Fear not, your prayers have been heard. நாம் ஜெபிக்கிற அனுதின எல்லா விதமான ஜெபங்களிலும் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். Our God of heaven is always involved in all the prayers that we do every day. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன், God is always committed to all our prayers. நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் தம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறை நாம் ஜெபிக்கும் பொழுதும் பரலோகத்திலிருந்து தேவன் பூலோகத்தில் இருக்கிற நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். We are on the earth and God is in heaven. There are 4 different dimensions or 4 different aspects where our prayers are involved. There is an asking side of prayer. There is always a hearing side of prayer. There is always an answering side of prayer. And there is always a receiving side of prayer. ஜெபத்திற்கு ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்யும் ஒரு பாகம் உண்டு. பரலோகத்திலிருந்து நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கும் பாகம் ஒன்று உண்டு. பரலோகத்திலிருந்து தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற ஒரு பாகம் உண்டு. பூலோகத்திலே நாம் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளும் ஒரு பாகம் ஒன்று உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபங்களிலே கர்த்தர் அவர் ஈடுபட்டு அவர் செயல்படுகிறார். ஜகரியாஸ் எலிசபெத் என்ற தம்பதிகளிடத்திலே இந்த தேவ தூதன் அவர்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறார் என்ற ஒரு ஆணித்தரமான வார்த்தையை தேவதூதன் கூறுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே இங்கும் அங்குமாக நாம் வசனங்களை எடுத்து ஆண்டவர் எப்படி நம்முடைய ஜெபங்களை வைத்து செயல்படுகிறார் என்பதை நாம் இன்றைய காலையிலே அறிந்து கொள்ள போகிறோம். We are going to see from Luke's Gospel chapter 1 the divine operations of God in all our prayers.
கர்த்தர் தெய்வீகமாக நம்முடைய ஜெபங்களை அவர் செயல்படுத்துகிறார். 3 அந்த ஜெபத்தின் செயல்பாடுகளை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். Let me place before you this morning the 3 operations of God when we pray unto him. Number 1, in the divine operations of God in all our prayers, there is always God's guidelines. Number 2, in the divine operations of God in all our prayers, there is always his divine grace. And thirdly, in his divine operations in all our prayer, there is always God's glory. God's guidelines, God's grace and God's glory. தமிழை உங்களுக்காக சொல்லுகிறேன். நம்முடைய ஜெபங்களிலே கர்த்தர் அவர் செயலாற்றும் 3 காரியங்களை இந்த காலையிலே நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக தேவனுடைய வழிமுறைகள், இரண்டாவதாக தேவனுடைய கிருபை, மூன்றாவதாக தேவனுடைய மகிமை. எலிசபெத் ஜெகரியாவுடைய ஜெப வாழ்க்கையிலே இந்த 3 காரியங்களையும் அழகாக இந்த அதிகாரத்திலே இன்றைக்கு நாம் தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக 5ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனத்திலே ஒரு சில வசனங்களை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். Let's read verse 13 of Luke chapter 1. லூக்கா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தூதன் அவனை நோக்கி, ஜகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. But the angel said unto him, Fear not, Zacharias, for thy prayer is heard, and thy wife Elizabeth shall bear thee a son, and thou shalt call his name John. The Lord sets his parameters when we pray to the Lord. In other words, there are guidelines from the perspective of God. ஆண்டவருடைய கண்ணோட்டத்திலிருந்து அவருடைய தெய்வீக செயல்பாடுகள் எப்படி என்றால், நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார். 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 3 செயல்முறைகளை பார்க்கலாம். 3 guidelines of God. The first thing, God uses his own channel. And number 2, God has his own time. And number 3, God has his own will. நீங்கள் ஒரு ஜெப குறிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை பதில் அளிப்பதிலே அவர் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அவர் தம்முடைய நேரத்திலே அதை நமக்கு செய்கிறார். அவருடைய சித்தத்தின்படி அதை செய்கிறார். இந்த 3 காரியத்தையும் நீங்கள் ஆணித்தரமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், the God of heaven does not do anything for us beyond his guidelines. அவர் வைத்திருக்கிற வழிமுறைகளை தாண்டி அவர் எதையும் செய்வதில்லை. அவருடைய வார்த்தைக்கு கர்த்தர் கட்டுப்பட்டு இருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இவருடைய ஜெபத்தை கேட்கும்போது எலிசபெத்தையும் ஜகரியாவையும் தெரிந்தெடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார். உங்கள் குடும்பங்களிலே யாருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, எதற்காக ஜெபிக்கிறீர்களோ அதை கர்த்தர் கேட்டு அவருடைய சொந்த வழியிலே உங்களுக்கு பதில் தருவார். அநேக நேரத்திலே நமக்கென்று ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டு இப்படிதான் கர்த்தர் எனக்கு பதில் தர வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். பட் God always does what he wants to do, and God always does what he pleases to do. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், God always does what he wants to do, and God always does what he pleases to do. அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் செய்கிறார். அவருக்கு பிரியமானதை அவர் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். எலிசபெத் ஜகரியாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர்களை தேர்ந்தெடுத்தார். ஏன்?
தம்முடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அவருடைய வழிமுறைகளிலே அவருடைய வழி மாத்திரமல்ல, இரண்டாவதாக அவருடைய நேரம், ஹிஸ் டைம். 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, 20 வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். And they had no child, because that Elizabeth was barren, and they both were now well stricken in years. They are well stricken in years. மிகவும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். அநேக நாட்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். வருஷம் வருஷம் ஜெபித்தார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பிள்ளையை தாரும் என்று நிச்சயமாக அவர்கள் ஜெபித்திருப்பார்கள். ஜெபித்து ஜெபித்து ஒருவேளை சோர்ந்து போய் சரீரத்திலும் வயது சென்றவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். நான் நினைக்கிறேன், அவர்கள் வாலிப வயதில் இருந்திருக்கும் போது அவங்க ஜெபித்திருப்பார்கள், கர்த்தாவே, we want you to do and answer our prayer immediately. உடனடியாக கர்த்தர் நீர் பதில் தர வேண்டும் என்று நாம் ஜெபித்திருக்கலாம். நாமும் அப்படி ஜெபிப்போம். God is not obliged to all our requests. நாம் சொல்வதெல்லாம் கர்த்தர் செய்வதற்கு அவர் உடன்பட்டவர் அல்ல. ஏன்? நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார். யோசித்து பாருங்கள், இன்றைய தினத்துல இந்த காலை வேளையில உலகத்திலே இருந்து பரலோகத்துக்கு வரும் ஜபங்கள் எத்தனை இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். In heaven right now many prayers are filed by the angels. அநேக ஜபங்கள் பரலோகத்துக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. ஆண்டவர் எல்லா ஜபங்களுக்கும் பதில் தருகிறார், அவருடைய வழியிலே, அவருடைய நேரத்திலே. அவருடைய நேரத்துக்கு நீங்கள் உட்படும் பொழுது, அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நாம் கர்த்தரை அவசரப்படுத்த முடியாது. He has his time. The third guideline in the prayer in the life of Zacharias and Elizabeth is the will of God. ஆண்டவர் ஒரு பிள்ளையாகிய யோவானை தீர்மானித்து, பெயரையும் தீர்மானித்து அவர்களுக்கு அந்த பிள்ளையை தந்தார். That is God's will. சற்று உங்க மனதில் யோசித்து பாருங்கள். அன்றைக்குதான் யோவான் என்று அவர் யோசிக்கவில்லை. அன்றைக்குதான் இயேசுவுக்கு ஒரு முன்னோடியை நான் அனுப்ப வேண்டும் என்று யோசிக்கவில்லை. இதை கர்த்தர் தம்முடைய அனாதி நோக்கத்திலே, அவருடைய அனந்த ஞானத்திலே இதை யோசித்து வைத்திருக்கிறார். God has predetermined everything in his heart. அவர் இருதயத்திலே அவர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். உங்களை குறித்தும் வைத்திருக்கிறார், என்னை குறித்தும் வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தின் வழிமுறைகளை நாம் விசுவாசிகளாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் ஆண்டவரை மிகவும் நெருக்கி இன்றைக்கு தர வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். That doesn't work with God. Our urgency does not move God. நிச்சயமாக ஆபத்திலே அவர் நமக்காக இறங்குகிற தேவன்தான். ஆனாலும் ஆண்டவரை நம்முடைய இஷ்டத்திற்கும் நம்முடைய சித்தத்திற்கும் இழுப்பது ஜெபம் அல்ல. ஆண்டவர் அவருடைய விருப்பத்திற்கு நம்மை அழகாக மாற்றுகிறார், அதுதான் ஜெபம். இந்த காலை வேளையிலே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜெபத்தின் தெய்வீக செயல்பாடுகளிலே நம்முடைய ஜெபங்கள் இங்கிருந்து அவரை நோக்கி வரும் பொழுது, நாம் பலவிதமான குறிப்புகளை அவர் மத்தியிலே வைக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்டு, நம்முடைய ஜெபங்களை தம்முடைய செவிகளிலே அவர் வாங்கி வைத்துக் கொள்கிறார். எலிசபெத்தும் ஜகரியாவும் அவங்க வாழ்க்கை முழுவதும் ஜெபித்தார்கள். ஊழியம் செய்தவர்கள், தூபம் காட்டினான் கர்த்தருடைய ஆலயத்திலே. ஆனாலும் அவருடைய சித்தத்தின்படியாக அவர்கள் ஜெபித்தார். இன்றைக்கு உங்களுடைய ஜெபங்களை அவருடைய சித்தத்தின்படியாக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Let's all get right with the parameters of God. ஆண்டவருடைய செயல்பாடுகளுக்கு
நாம் ஒத்து வர வேண்டும் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் நான் பாரத்தில் இருக்கிறேன், கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று ஒரு அங்கலாய்ப்பிலே நாம் அவரை பார்த்து சோர்ந்து விடக்கூடாது. Prayer is not bringing God into our own will, but prayer is God bringing us into His will. ஜெபம் என்பது நாம் ஜெபிக்க நம்முடைய சித்தத்திற்கு கர்த்தரை கொண்டு வருவது அல்ல. ஆண்டவர் தாமே நம்மை நம்முடைய ஜெபங்களின் மூலமாக அவருடைய சித்தத்துக்கு கொண்டு வருவது. இதைதான் இப்பொழுது நாம் தியானித்த முதல் குறிப்பிலே நாம் பார்த்தோம். ஆண்டவருடைய நேரம், ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய வழிகளை இந்த ஜெபத்தின் மூலமாக நாம் பார்த்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இரண்டாவது, the divine operations of God in the aspects of prayer. நம்முடைய ஜெபங்களிலே ஆண்டவருடைய தெய்வீக வழிமுறைகள், அவருடைய செயல்பாடுகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக எலிசபெத் ஜக்கரியா அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய ஜெபங்களிலே காணப்படும் கர்த்தருடைய கிருபை. It's not only his guidelines that God gives us. Grace is followed by the guidelines of God. நாம் அவருடைய வழிமுறைகளை பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய மகத்தான கிருபை நம்முடைய ஜெபங்களிலே வருவதை நீங்களும் நானும் உணரலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. God always operates his heavenly kingdom through grace. He does not operate through the law. ஆண்டவர் எப்பொழுதும் தம்முடைய கிருபையினாலே நம்மேல் அவர் அசைவாடுகிறார். நம்முடைய ஜெபங்களிலே அவர் ஈடுபடுகிறார். எப்படி என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 18ஆம் வசனத்தை உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். Luke chapter 1 and verse 18. அப்பொழுது ஜகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவராய் இருக்கிறாளே என்றான். And Zacharias said unto the angel, Whereby shall I know this? For I am an old man, and my wife well stricken in years. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. We are able to see the grace of God both in Zacharias and Elizabeth. Let me explain that for you. ஆண்டவருடைய கிருபையை நாம் எப்படி பார்க்கலாம்? Two important weaknesses are found in this couple. முதலாவதாக hesitation, இரண்டாவதாக hindrance. ஜகரியாவின் பெயரிலே ஒரு தயக்கம், எலிசபெத்தின் சாயல், அவங்களுடைய வழியிலே ஒரு பெரிய தடை. தேவதூதன் ஜகரியாவோடு கூட தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையும் தீர்க்க தரிசனத்தையும் சொல்லும் பொழுது நாம் வாசித்த 18ஆம் வசனத்திலே ஜகரியா தன் இருதயத்திலே ஒரு தயக்கம் உள்ளவனாக காணப்படுகிறான். There's a great hesitation in the heart of Zacharias. Who is this man Zacharias? இந்த Zacharias யார்? He is a priest, ஒரு ஆசாரியன். நீதிமானாக வாழ்கிறவர்கள் வேத புத்தகத்திலே இந்த ஒரு தம்பதியை குறித்து தான் இருவரும் கர்த்தரோடு கூட நீதியாக நடந்து அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படி ஒரு நீதிமானாக கர்த்தரோடு கூட நடக்கிற ஒரு மனிதனுடைய இருதயத்திலே ஒரு தயக்கம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். He is hesitating to believe God. இன்றைக்கும் நம்முடைய ஜெபங்களிலே சிலர் ஜெபிக்கும் பொழுது இருதயத்திலே ஒரு விசுவாசம் இல்லாமல் சில நேரத்திலே நாம் ஜெபிக்கிறோம். அது காரணம் சோர்வுற்று ஜெபித்து பதில் கிடையாதபடியால் நாம் சோர்வுற்று காணப்படுகிறோம். நன்றாக கவனியுங்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை விசுவாசிக்க தயங்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை நம் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. When we hesitate to believe God in what we are praying, the grace of God surpasses all our hesitations. இந்த குறிப்பை நீங்கள் இருதயத்திலே பற்றிக் கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், in spite of our hesitation,
In spite of our unbelief, God's grace is showered upon your prayer. நம்முடைய அவிசுவாசம், நம்முடைய தயக்கத்தை தாண்டி கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிறார். அதற்கு பெயர்தான் கர்த்தருடைய கிருபை. நாம் பலவீனமான பாண்டங்கள். நாம் ஜெபத்திலே அநேக தயக்கங்களோடு கூட இன்னும் எவ்வளவு நாள் ஜெபிப்பது, இன்னும் இதற்காக நான் எப்படி காத்திருப்பது என்று சகரியா யோசித்த பொழுது கர்த்தர் கிருபை அவருக்கு வெளிப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, இந்த கிருபையை குறித்து வாசிக்கும் பொழுது எலிசபெத்துடைய வாழ்க்கையில தடைகள், சகரியாவிடத்திலே தயக்கம், எலிசபெத் வாழ்க்கையில தடைகள். என்ன தடைகள்? 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இருவரும் சகல கற்பனைகளின் படியையும் நியமங்கள் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். 7ஆம் வசனத்துல எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால். Let's read verse 7 in English. And they had no child, because that Elizabeth was barren, and they both were now well stricken in years. Elizabeth was barren. மலடியாக காணப்படுகிறான். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய கிருபை எங்கே விளங்குகிறது என்றால், பலவீனங்களோடு கூட தடைகளோடு கூட ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை பூரணமாக விளங்குகிறது. சகரியா தயங்குகிறான், எலிசபெத் மலடியாய் இருக்கிறாள். இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் தன்னுடைய கற்பம் செத்து போய்விட்டது. she had a dead womb. ஆனால் கர்த்தருடைய கிருபை பாருங்கள், God's grace can open a dead womb and bring a child into the world. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய எதிர்காலங்கள், அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்கள். அநேகர் உங்களுடைய எதிர்காலத்திற்காக யோசிக்கிறீர்கள். ஜெபித்து 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 நாம் என்ன சொல்கிறோம்? இனிமேல் முடியுமோ முடியாதோ, நமக்கு பலன் இல்லை, அநேக தடைகள் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். உங்கள் ஜெபத்திலே கர்த்தருடைய கிருபை விளங்கும். எப்படி என்றால், அவருடைய கிருபை என்ன செய்யும் என்றால், அவருடைய கிருபை உங்களுடைய எல்லா விதமான தடைகளையும் மேற்கொள்கிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். We are limited, but God is unlimited in His grace. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நாம் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற தேவன். கர்த்தருடைய செயல்பாடுகளை நீங்கள் சற்று இந்த காலையில யோசித்து பாருங்கள். The operations of this divine God, in spite of our hesitations, in spite of the hindrances that we have in our family, God's grace is revealed completely. கர்த்தருடைய கிருபை நம்முடைய தயக்கங்கள், நம்முடைய சோர்வுகள், தடைகள் மத்தியிலே கர்த்தர் ஜெபத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து நீங்கள் விடாமல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய கிருபை அதிகமாக உங்கள் மேல் விளங்கும். சகரியா எலிசபெத் உடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த கிருபையை வெளிப்படுத்தினார். In spite of hesitations, in spite of the hindrances in our life, God always fulfills His grace, showers His grace upon our life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக, the divine operation of God in our prayer. நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அநேக நாட்களாக ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கும் பொழுது சில வழிமுறைகளை கர்த்தர் வைக்கிறார். இரண்டாவதாக, அவருடைய கிருபை விளங்குகிறது. மூன்றாவதாக, grace always leads us to the glory of God. கிருபை எப்பொழுதும் அவருடைய மகிமைக்கு நேராக நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. His guidelines in prayer and God's grace in prayer. And thirdly, we see the glory of God in the prayer of Zacharias and Elizabeth. லூக்கா 1ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம்.
Luke's Gospel, chapter 1 and verse 58. கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். And her neighbors and her cousins heard how the Lord had showed great mercy upon her, and they rejoiced with her. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அநேகர் கேள்விப்படுகிறார்கள். All heard God's grace and the favor that God gave to Elizabeth. இவருடைய ஜெபத்திற்கு பதில் யோவான் பிறக்கிறான். இந்த ஜெபத்திற்கு பதில் God gave a beautiful child in the family. இது அவர்களால் அல்ல, கர்த்தருடைய கிருபை இதை செய்தது. இதற்கு மேலாக எல்லாரும் என்ன செய்தார்கள்? இது கர்த்தருடைய கிருபை, அவள் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றாள் என்று எல்லாரும் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, ஆண்டவருடைய செயல்பாடிலே ஜெபங்களுக்கு பதில் தருவதிலே மூன்றாவது குறிப்பு என்னவென்றால், God always answers your prayer for his glory. அவருடைய மகிமை விளங்கும். உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பதனாலே நமக்கு மட்டும் ஒரு ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தருக்கு மகிமை. இதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மகிமை விளங்கும்படியாக நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார். அதை தான் கர்த்தர் சொன்னார், ஜகரியாவே பயப்படாதே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் எப்படிப்பட்ட இடங்களிலே அவர் மகிமைப்படுகிறார்? ஜகரியா எலிசபெத்துடைய குடும்பத்திலே how the prayer brought glory in their family. மூன்று குறிப்புகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். God's glory was revealed in the family. God's glory was revealed in the father, and God's glory was revealed in the future. ஆண்டவருடைய மகிமை குடும்பத்திலே வெளிப்பட்டது. ஆண்டவருடைய மகிமை தகப்பனிலே வெளிப்பட்டது. ஆண்டவருடைய மகிமை இந்த குடும்பத்தின் எதிர்காலத்திலே வெளிப்பட்டதை இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எப்படி என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 58ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவருடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு. இன்றைக்கு அநேக ஜெப குறிப்புகளை வைத்து நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபங்களை கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தரும்பொழுது அவர் மகிமைப்படுகிறார். எப்படி மகிமைப்படுகிறார்? குடும்பத்திலே மகிமைப்படுகிறார். உங்கள் குடும்பத்தினுடைய மகிமை, கர்த்தருடைய மகிமையை அயலகத்தார், பத்து ஜனங்கள் அனைவரும் அதை காண்பார்கள். All the people around you, all your neighbors, all your family members will always glorify God, saying, God has answered your prayer. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், நீங்கள் நிச்சயமாகவே கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றீர்கள் என்பதை கர்த்தர் விளங்க செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் தருவார். எதற்காக? That his name will be glorified. So fear not this morning. ஒரு காலம் நீங்கள் இதை குறித்து பயப்பட அவசியமே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் தருவார். ஏனென்றால் God is always involved in the prayer. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய குடும்பத்தை குறித்து மிகவும் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய நாமங்கள் வெட்கமடையக்கூடாது என்று அவர் நிச்சயித்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அதிக நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் ஜெபத்திற்கு பதில் தருவார். ஏன்? அவருக்கு மகிமையாகவும் உங்களுடைய பெயரை கர்த்தர் நிலைநிறுத்தும்படியாகவும் கர்த்தர் அதை செய்வார். ஜகரியா எலிசபெத்துடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் குடும்ப அங்கத்தினர் மத்தியிலே உங்களை வெட்கமடையாமல் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் நிச்சயமாகவே பதில் தருகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மகிமை குடும்பத்தில் மட்டும் அது விளங்குவது அல்ல, தகப்பனிலே அந்த கர்த்தருடைய மகிமை விளங்கிற்று.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 64 வசனம். Luke chapter 1 and verse 64. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். And his mouth was opened immediately, and his tongue loosed, and he spake and praised God. ஜகரியா அந்த பிறந்த குழந்தை யோவானுடைய தகப்பன் 9 மாதங்கள் தேவதூதன் அவருடைய வாயை கட்டி வைத்திருந்தான். அந்த நாளிலே அவனுடைய வாயும் திறக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. God's ultimate purpose is to bless the family and bless the father and the mother. தாய்க்கு பிள்ளையை கொடுத்து மலட்டுத்தன்மையை அவர் மாற்றினார். தகப்பனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு மகிமையை கொண்டு வந்தார். சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்காக கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று தூபம் காட்டும் ஒரு ஆசாரியன் 9 மாதங்கள் அவன் பேசவில்லை. He was not able to speak for 9 months. ஆண்டவர் பிள்ளையை கொடுத்து தகப்பனை விட்டு விடவில்லை. தகப்பனுடைய வாயையும் கர்த்தர் திறந்து அவன் தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். He glorified God. வாயை திறந்த உடனே கர்த்தரை அவன் ஸ்தோத்தரித்து கர்த்தரை பாடினான் என்பதை இந்த வசனத்திலே வாசிக்கலாம். இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே குடும்ப தலைவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். குடும்ப தலைவர்களுக்கு கர்த்தர் இந்த காலையிலே பேசுகிறார். ஒரு நாளும் நீங்கள் வெட்கமடைய மாட்டீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குடும்ப காரியங்கள் நிமித்தமாக கர்த்தருடைய மகிமை விளங்கும்படியாக ஜகரியாவை கர்த்தர் எப்படி மகிமைப்படுத்தினாரோ அவருடைய மகிமை உங்களுக்காக விளங்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக அவருடைய மகிமை ஒரு எதிர்காலத்திலே முடிந்தது. It's not only in the family, it's not only in the father, it was also in the future. என்ன எதிர்காலம்? ஏசாயா 9 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கும்போது இருளில் உள்ளவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை கர்த்தர் அன்றைக்கு திறந்தார். எப்படி என்றால், மல்கியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு பிறகு ஏறக்குறைய அநேக 400 ஆண்டுகள் God was so silent. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். மேசியாவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவாகிய மேசியாவுக்கு ஒரு முன்னோடி, ஒரு ஃபோர்ரன்னர் வருவார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். இதோ ஆண்டவராகிய தேவன் ஒரு எதிர்காலத்தை அங்கு திறக்கிறார். என்ன எதிர்காலம்? The forerunner of Jesus. என்னை காட்டிலும் பெரியவர் வருகிறார் என்ற ஒரு யோவான் ஸ்நானனை கர்த்தர் அந்த குடும்பத்திலே கொடுத்தார். There was a future born for Israel. இஸ்ரவேலுக்கு ஒரு எதிர்காலம் பிறந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு அந்த நாட்களிலே அநேக பெண்கள் ஜெபித்திருப்பார்கள். அநேக பெண்கள் எப்படி ஜெபித்திருப்பார்கள்? பொதுவாக, ஆண்டவரே, என் வயிற்றிலே அந்த மேசியா பிறக்க வேண்டும், என்னுடைய கருவிலே யோவான் பிறக்க வேண்டும். அநேக அதை குறித்து ஜெபித்திருப்பார்கள். கர்த்தர் இந்த குடும்பத்திலே ஒரு எதிர்காலத்தை தந்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், God will give a future for your family. உங்கள் குடும்பத்திற்கு கர்த்தர் ஒரு எதிர்காலத்தை தருவார். உங்கள் குடும்பத்திலே உங்களுடைய ஜெபங்களின் நிமித்தமாக அவருடைய மகிமைக்காக உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீர்களோ பயப்படாதீர்கள். உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆண்டவர் சாமுவேல் என்னும் ஒரு தீர்க்கதரிசியை இஸ்ரவேலுக்காக உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் மனதிலே யோசித்துக் கொண்டிருக்கும் போது அன்னாளுடைய தாயினுடைய ஜெபத்தை கேட்டு அவளுடைய மலட்டுத்தன்மை கருவிலே சாமுவேலை உலகத்திற்கு கொண்டு வந்தார். இன்றைக்கு உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். You have to believe God this morning and say, Lord, let me be that person and let our future be blessed. என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். All that God does today does not start yesterday or end tomorrow. He has everything in his mind.
கர்த்தர் இன்றைக்கு ஆரம்பித்து செய்கிற காரியங்கள் எல்லாம் அவர் நேற்று ஆரம்பித்து நாளைக்கு முடிக்கிறவர் அல்ல. எல்லாவற்றையும் தம்முடைய இருதயத்திலே உங்களை குறித்து ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். பயப்பட வேண்டாம். இன்றைக்கு நாம் ஜெபிப்பதனாலே நாளைக்கு நடந்துவிடும் என்று நினைக்க வேண்டாம். கர்த்தர் மகிமையான ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார். அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, உங்கள் வேலைகளுக்காக, உங்களுக்கு திருமணங்களுக்காக, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக அநேகர் அவருடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது என்பதை நீங்கள் உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். Our God is a great almighty God. He will operate on your behalf. இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் நம் நிமித்தமாக கேட்கப்படுவதல்ல, அவருடைய கிருபை நிமித்தமாக உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலளிப்பார். We cannot claim that we are so great before God, but because of the grace of God, God will bless you and your family. பயப்படாதே, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய கண்களை மூடி, ஆண்டவரே, என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டதா இல்லையா என்பதை நான் அறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு சிலர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த காலையிலே காணப்படலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, பயப்படாதே, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எப்படிப்பட்ட ஜப குறிப்புகளாக இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில் அதை வைத்து அவருடைய நேரத்திற்காக நீங்கள் காத்திருங்கள். நிச்சயம் நம்மை அவர் கைவிட மாட்டார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை ஆராதனைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்திலே உம்முடைய பாதம் ஒன்று எங்களுக்கு போதும். உம்முடைய பாதத்திலே நாங்கள் உட்கார்ந்த இந்த காலை வேளையிலே எங்களுடைய ஜெபங்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அநேகர் உபவாசித்து, அநேகர் பல மணி நேரங்கள் குறிப்புகளுக்காக ஜெபித்துக் கொண்டு வருகிறார். அவங்க இருதயத்திலே அது ஒரு பெரிய பாரமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாள் காலையிலே சகரியாவுக்கு அந்த தேவன் சொன்ன வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பயப்படாது, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. Fear not, your prayer has been heard. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை நீர் தாரும். காத்திருக்க அந்த கிருபையை தாரும். எங்களுக்கு ஒன்று மட்டும் தெரியும், நிச்சயமாகவே நீர் மகிமைப்படுவீர். இந்த வாரத்திலே அவனுடைய வாழ்க்கையில அந்த மகிமையை கர்த்தர் கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Father, I pray that you will touch everybody, Lord. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தை நீட்டி இந்த காலையிலே நீர் தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் அளிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான இன்னல்கள், பலவிதமான துக்கங்கள், பலவிதமான இக்கட்டுகள் வழியாக கடந்து செல்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம். கர்த்தாவே, மனிதர்கள் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறீர். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை தொடர்ந்து நடத்துவார்.